ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸும் பாப்சிக்கலும் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு ஆஃப் மட்டும் எடுத்துட்டு அதில் நம்ம உள்ளே உள்ள அந்த ஃப்ளஷ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அப்புறம் உள்ளே நான் கட் பண்ண போகிறேன். இந்தமாரி ஒரு கத்தி வச்சு ஃபுல்லாக நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடணும். நமக்கு பாதி அந்த ஒயிட்டும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் ஸ்ட்ரென்த்தானது தான். அதனால் அதையும் நம்ம கொஞ்சமாக நம்ம இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் கட் பண்ணி அந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுக்கிறேன். இந்தமாரி நல்லா ஃப்ளஷை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நைஃப் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த அந்த ஒயிட்டும் சேர்த்தே நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜூஸ் நம்ம போட போகிறோம். நம்ம மிக்சியில் போட போகிறது கிடையாது. ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நம்ம இதை போட போகிறோம். நான் இந்த ஃப்ளஷ்லேருந்து ஒரு பாதி மட்டும் இன்னொரு பாத்தில் நான் டச் பண்ணி வச்சுக்கிறேன். இது இந்த மோர்லாம் கடைவாங்கல்ல, மத்து மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நான் இப்போ ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். பாதி மட்டும் நான் வேறு பக்கத்துக்கு மாற்றிட்டு, அகலமாக இல்லாமல் இந்தமாரி பாத்திரமா இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே சுற்றும். இந்தமாரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த பழம் ஃபுல்லாக நம்ம ஜூஸ் ஆக்க போகிறோம். இந்தமாரி நான் நல்லா இதை மோர் கடையிற மாரி நல்லா கடைஞ்சி ஜூஸாக எடுத்திருக்கேன். இதை ஒரு வடிகட்டில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். வடிகட்டிட்டு மறுபடியும் இதே ஃப்ளஷை மறுபடியும் போட்டு நம்ம அதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் நிறையா நமக்கு ஜூஸ் நமக்கு கிடைக்கும். மிக்ஸி யூஸ் பண்ணோம்னா அந்த சீடு ஃபுல்லாமே நமக்கு அடிபடும். அதனால நான் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாமல் இந்தமாரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நான் ஜூஸ் எடுத்திருக்கேன். இந்தமாரி இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஜூஸை ஃபுல்லாக எடுத்துடணும். இப்போ நான் அந்த பழம் ஃபுல்லாக நான் ஜூஸாக எடுத்துட்டேன். ஃப்ரெஷ்ஷான நமக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நான் பாதி ஜூஸ்க்கும் பாதி பாப்சிக்கலும் பண்ண போகிறேன். அதனால் நான் இதில் சுகர் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா பழமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் நான் சுகர் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாப்சிக்கல் மோடில் நான் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜூஸ் எடுத்து பாப்சிக்கல் மோடில் ஊற்றி நான் ஃப்ரீசரில் போய் நான் வச்சு எடுக்க போகிறேன். நான் ஐஸ் க்யூப்ஸ் போடலை. இந்த மாதிரி பாப்சிக்கல் மோடில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, எனக்கு இதில் 8 பாப்சிக்கல் வரும். இந்தமாரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு நான் ஜூஸும் பாப்சிக்கலும் நான் எடுத்திருக்கேன். நம்ம நல்லா ஜில்லுன்னு வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடியாக இருக்குது. நல்லா சூப்பரான பாப்சிக்கலும் சூப்பராக இருக்குது. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜூஸாக குடிக்காட்டி கூட ஐஸாக அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்வீட்னஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் தேனாவது இல்லை சுகராவது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸும் பாப்சிக்கல் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.